அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா எப்பொழுது தொடங்குகிறது, சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் மே 8ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணமும் நடைபெறும். அதே போல் மே 9ஆம் தேதி மீனாட்சி திருத்தேரோட்டமும் 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடும் நடைபெறுகிறது. மே 11ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும் மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்று இறங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் சொல்லலாம். முக்கியமான விழாக்களில் ஒன்று மதுரை சித்திரை திருவிழா என்று சொல்லலாம். சித்திரை வெயிலுக்கே சவால் விடும் வகையில் வெகு விமர்சையாக நடைபெறும். 16 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த விழாவில் மிக முக்கிய நிகழ்ச்சி எதுவென்று பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றுதல் இறங்குதல் வைபவம் தான் முக்கிய நிகழ்ச்சி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் என்றும் சொல்லலாம். மட்டும் இல்லாமல் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை அனைத்து மாதங்களும் திருவிழா மாதங்கள் என்றாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் சொல்லலாம். இந்த சித்திரை திருவிழாவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரை மட்டும் இல்லாமல் அதன் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வது சிறப்பானதாகும். மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சி போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது. அதே போல மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் மற்றும் உலகின் பல நாடுகளில் இருக்கும் பெண்கள் கல்யாண காட்சியை தரிசனம் செய்து தாலி சரடை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது என்று சொல்லலாம். இந்தியாவின் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடத்தில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியாக நடக்கும் மீனாட்சி அம்மன் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது என்றும் சொல்லலாம். மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளுதல் நிகழ்ச்சிகள் என நகரமே 2 வாரங்கள் விழா கோலம் பூண்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா தொடக்கமாக வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்த நிகழ்ச்சி மற்றும் 1000 பொன் சஃபாரம் தலை அலங்காரம் நிகழ்ச்சிகள் நடைபெறுமாம். தொடர்ந்து பிற்பகல் 11 மணிக்கு மேல் வண்டியூர் வைகை ஆற்றில் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் கொட்டகை முகூர்த்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு அழகர் கோவிலில் அமைந்துள்ள அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற மே 8ஆம் தேதி தொடங்குகிறதாம். 9ஆம் தேதி சுந்தரராஜ பெருமாள் கோவில் மண்டபத்திற்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மே 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் மதுரைக்கு புறப்படுகிறார் என்றும் சொல்லலாம். தொடர்ந்து 11ஆம் தேதி மதுரை 3ஆம் மாவடியில் எதிர் சேவை நடைபெறுமாம். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 12ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். அதற்கு பிறகு ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சுதல் நிகழ்ச்சி நடைபெறுமாம். அதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் வழியாக வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் கள்ளழகர் இரவு எழுந்தருள இருக்கிறார் என்றும் சொல்லலாம். அதே போல 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்படுகிறார். கள்ளழகர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்திற்கு எழுந்தருள்வாராம்.
கள்ளழகர் பாண்டுக முனிவருக்கு சாம விமோச்சனம் கொடுத்ததற்காக மதுரைக்கு வருவது விழாவின் முக்கிய அம்சமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சித்திரை திருவிழாவின் போது 14வது மற்றும் இறுதி நாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்படுமாம். இது மண் செழிப்பதற்காக நடத்தப்படும் மிக அற்புதமான பூஜை என்றும் சொல்லலாம். அதே போல கள்ளழகர் அழகர் மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைகிறது என்றும் சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமை நாளில் வருவது சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா வருவது இன்னும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்புடையதாகவும் சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்கள் செல்வ நிலை உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், கர்ம வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுவதால் அம்பாளின் சன்னதியே முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. வணங்கிய பின்பு சிவபெருமானை வணங்குவது மரபு என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்கிறது என்றும் சொல்லலாம். பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் சொல்லலாம். மிகப்பெரிய கோவிலாக சொல்லப்படும் இந்த கோவில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறதாம். கோவிலின் மொத்த நீளம் 847 அடியாகும். அகலம் 792 அடி என்றும் சொல்லலாம். போல ஆடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் வடக்கு கிழக்காக 730 அடியிலும் அமைந்திருக்கிறதாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் என்றும் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் 12 கோபுரங்கள், தங்கத்தாலான கோபுரங்கள் 2 என மொத்தம் 14 கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றது போல 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது. அனைத்தும் 9 நிலைகளை கொண்டவை என்றும் சொல்லலாம். இந்த 4 கோபுரமும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. அதே போல இந்த ஆலயத்தில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது என்றும் சொல்லலாம். பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. உத்திரன் நாளில் இறைவன் தாடகையை திருமணம் செய்து கொண்டாராம். சுந்தர பாண்டியன் என்னும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு முருகனின் அவதாரமான உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இறைவனடி சேர்ந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மீன்களை போன்ற கண்களை உடைய தடாகை பிராட்டியை மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோவில் கொண்டு மதுரையில் விளங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மீனாட்சி அம்மன் என்றும் சொல்லலாம். தான் பெண்களின் தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லப்படுகிறாள். அவளுடைய மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சி அம்மனே கதி என பக்தர்கள் தவம் கிடைக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல மீனாட்சி என்பது அழகிய கண்களை உடையவள் என்று பொருளாகுமாம். அது மட்டுமில்லாமல் மீன் முட்டையிட்டு தனது பார்வையிலேயே குஞ்சுகளை பொரிக்கும். அதே போல உலக மக்களை தன் அருள் பார்வையால் மீனாட்சி அம்மன் அருள் பாலித்து வருகிறார் என்றும் சொல்லலாம். அவளின் கண்கள் இமைக்காமல் இரவும் பகலும் விழித்து கொண்டிருப்பதை போல தேவியும் தனது கண்களை இமைக்காமல் உயிர்களை பாதுகாத்து வருகிறாள் என்றும் சொல்லலாம். கருவறையில் மீனாட்சி அம்மன் 2 திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் சண்டை ஏந்தியபடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாராம். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையே காண கண்கோடி வேண்டும் என்றும் சொல்லலாம். மீனாட்சி அம்மனை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் பெண்கள் கை ஓங்கி இருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி செய்கிறார் என்றும் சொல்லலாம். சித்திரை திருவிழாவின் மீனாட்சி அம்மன் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்துடன் 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்றும் சொல்லலாம்.
பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.